என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 28வது வசனத்தின் கடைசி பகுதியையும் 11வது அதிகாரத்தில் 23வது வசனத்தின் கடைசி பகுதியையும், அதோடு கூட எஸ்தரின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 10வது வசனத்தையும் ஒப்பிட்டு தியானித்து பாருங்கள். துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, துன்மார்க்கருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கோபாக்கினையில் போய் முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இவைகளை நாம் வெளியரங்கமாய் எஸ்தரின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்க்க முடியும். பாருங்கள். ஏனென்றால் துன்மார்க்கர்கள் நீதிமான்களை கவிழ்த்து போடும்படிக்கு மிகுந்த விருப்பத்தோடு கூட ஆவலோடு கூட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு வகையில் அவங்கள வீழ்த்தி விடணும், எப்படியாவது அவங்க வாழ்க்கையில் ஒரு முடிவை கொண்டு வந்துடணும்னு சொல்லி சதி திட்டங்களை துன்மார்க்கர்கள் தீவிரமாய் தீட்டிக்கொண்டே இருப்பார்கள். அதுதான் அவளுடைய அபேட்சையாய், அதாவது விருப்பமாய் காணப்படும். ஆனால் அது எப்படியாய் முடியும்? கோபாக்கினையாய் முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்படித்தானே துஷ்ட மனிதனாகிய ஆமான் நீதிமானாகிய மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஒரு பெரிய தூக்கு மரத்தை செய்தான். அதிலே மொர்தெகாயை தூக்கி போட்டு விடலாம் என்று சொல்லி சதி திட்டத்தை மிக தந்திரமாய் தீட்டினான். ஆனால் முடிவு எப்படியாய் மாறினது? கோபாக்கினையாய் முடிந்தது அல்லவா? கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையும் உத்தவமாய் நாம் பின்பற்றி நடந்து போய் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் பல பேர் எழும்பி சதி திட்டங்களை செய்து தீர்க்கமாய் மூர்க்கமாய் நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவைகளையெல்லாம் கண்டு நாம் கலங்கி பயந்து போய்விடக்கூடாது. தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மை உத்தவமாய் பின்பற்றி போய்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் துன்மார்க்கருடைய அபேட்சையெல்லாம் கோபாக்கினையில் தான் போய் முடியும் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். இன்னும் அதிகமாய் இன்னும் உத்தமமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.